ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பூம்புகார் பீச் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது ஆல்ரெடி நம்ம நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்காக நான் சொல்கிறேன். மயிலாடுதுறையிலேருந்து ஒரு நியரஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த பீச் இருக்குது. இந்த பீச்சில் நம்ம பார்த்தோன்னா குளிக்க வந்து நமக்கு வந்து அலோடு கிடையாது. ஏன்னா வந்து இது செங்குத்து வாக்கில் அந்த மண் வந்து அமைஞ்சிருக்கு. அதனால் நம்ம குளித்தோம் அப்படின்னா நம்மளை வந்து உள்ளுக்குள்ளே அதிகமாக இழுத்துட்டு போகிறதுக்கு தான் நமக்கு வந்து அதிக வாய்ப்பு இருக்குது. அதேமாரி வந்து சேஃப்டி கார்டு மாதிரி உங்களுக்கு நம்ம நெட்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அதுவும் கிடையாது. இந்த லிமிட் வரையும் தான் ரீச் ஆகணும்னு. ஏன்னா இங்கே ஃபுல்லாகவே நம்ம வந்து குளிக்கவே முடியாது. நமக்கு வந்து அதுக்கான போலீஸ்லாம் நமக்கு தனியாக போட்டிருக்காங்க, நம்ம போகக்கூடாதுன்னு. ஏன்னா நம்ம நின்றுட்டு நம்ம நின்னோம்னாலே அந்த அலை வந்து அவ்வளோ ஒரு ஃபோர்ஸாக நமக்கு வந்து அடிக்குது. சுற்றி வந்து கல்லும் போட்டிருக்காங்க. நம்ம அதில் அந்தாண்ட பக்கம்னா நம்ம நடுவில் கடலுக்கு நடுவுலையுமே போட்டிருக்காங்க. அதெல்லாம் நம்ம வந்து போய் பார்க்கலாம் முடியாது. நம்ம வெளியில் அவுட் சைடில் உள்ளதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். வெளியில் அவுட் சைட்லேருந்து நம்ம பார்த்துக்கலாம், அந்த நின்று பார்த்துக்கலாம். இங்கே நமக்கு லைட் ஹவுஸு, டேனிஷ் கோட்டை வந்து நமக்கு இருக்குது. அதுமாரி மியூசியத்தில் வந்து கண்ணகி கோவலன் பற்றி வாழ்க்கை வரலாறை பற்றி நமக்கு வந்து மியூசியமாக நம்ம வச்சுருக்காங்க. ஆனால் வந்து ஆனால் இந்த டைம் நம்ம போனதுனால இப்போ நமக்கு வேலை நடந்துகிட்டு இருக்கிறதுனால அங்கே மியூசியமும் நம்ம எதுவுமே நம்ம இப்போ பார்க்க முடியல, அலோடு இல்லை, வேலை நடந்துகிட்ருக்கு. ஒரு 2 மந்த்து கழிச்சு நீங்கள் மார்ச் எண்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, அதாவது மார்ச் 2025 நம்ம போய் பார்த்தோன்னா ஓரளவுக்கு நமக்கு வந்து ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஸ்தூபி. அதனால் இங்கே எல்லாமே ஃபுல்லாகவே வேலை நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால இப்போது இந்த டயத்தில் நீங்கள் போய் பார்க்க வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு ஒரு 3 மந்த்து நீங்கள் ஆஃப்டர் நம்ம போனோம் அப்படின்னா நல்லா ஃபுல்லாகவே ஃபில்ஃபில் ஆகிருக்கும். நீங்கள் போனதுக்கான ஒரு பெனிஃபிட் வந்து உங்களுக்கு இருக்கும். இது வந்து நம்ம ஃபுல்லாக பீச். ஆனால் பீச் நம்ம பார்க்கலாம், எப்போ வேணாலும் பார்க்கலாம். எதுவுமே ஒரு அழகு தானே. ஆனால் இங்கே வந்து என்னென்னா ஸ்தூபிலாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பில் கொட்டியிருக்காங்க. இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிற டேனிஷ் கோட்டை. நம்ம இப்போ எங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்ணகி குளித்த குளம் அப்படின்னு சொல்லிட்டு அது தனியாக ஒன்று வந்து வச்சுருக்காங்க. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பீச்சிலேருந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ் நல்லா பாத்வேலாம் நல்லா சூப்பராக இருக்குது. அந்த சைட்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கருவாட்டு சந்தை தான் நம்ம பூம்புகார் பீச்சில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லுவோம். அங்கே கருவாட்டு சந்தை, அதுக்கப்புறம் கிளிஞ்சல் சம்மந்தமான திங்ஸு, விளையாட்டு ஜாமான் எல்லாமே இருக்குது. நம்ம அதில் சைடில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் கண்ணகி குளம். இதில் தான் நின்று நாங்கள் ஒரு ஃபோட்டோ ஷூட்டை எடுத்துக்கிட்டோம். ஆனால் அதுவே கொஞ்சம் இதாக தான் இருக்குது, டஸ்ட்டாக தான் இருக்குது. அங்கேருந்து தனியாக வந்து அதுக்காக ஸ்விம்மிங் பூல் மாரி நமக்கு வச்சு, ஆனால் இறங்கலாம் முடியாது, அதுக்கான வழி வைக்கல. மேலேருந்து நம்ம வேணுமா பார்த்துட்டு வரலாம், பார்த்துட்டு நம்ம நடந்து போகிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அதை சுற்றி வந்து ஒரு 3 கோட்டை மாதிரி ஒரு சின்ன சின்ன கோட்டையாக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். சென்டரில் உள்ளது வந்து ட்ரெஸ் மாற்றுறது, அதாவது குளிச்சுட்டு வந்து அந்த காலத்து பெண்கள் வந்து ட்ரெஸ் மாற்றுறதுக்காக உள்ள இடம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வச்சுருக்காங்க. அதுதான் இதுக்கான அமைப்பாக வந்து 3 இது இருக்குது. மற்ற அந்த சைடில் உள்ள 2மே வந்து சும்மா எம்டியாக தான் இருக்குது. நம்ம நின்றுட்டு வேணுமா ஃபோட்டோ எடுத்துக்கலாம், வேணுமா உட்காந்துட்டு நிழலுக்காக வேணுமா அந்த வெயிலில் வரவங்க நிழலுக்காக போய் அங்கே வேணுமா உட்காந்துக்கலாம். அங்கே ஒரு 2-3 மெம்பர்ஸ் உட்கார்ற மாதிரி இருக்குது. இந்த சென்ட்ரலாக உள்ள வந்து இந்த கோட்டை இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து பெண்கள் வந்து அந்தந்த காலத்தில் எப்படி இருந்தாங்க, நீராடுறதுக்கு முன்னாடி எப்படி ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க, நீராடியதுக்கு பின்ன அப்புறம் கூந்தல் எப்படி காய வச்சாங்க, ஃபுல்லாகவே வந்து பெண்கள் வந்து என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத ஒரு சிலை வடிவமைப்பில் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடு வியூ தான். நம்ம ஃபஸ்ட்டு நீச்சல் குளத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா, கண்ணகி குளித்தது அப்படின்ட்டு. அதே பேக் சைட்லேயும் ஒரு குளம் இருக்குது. அது வந்து அந்த காலத்து பெண்கள் வந்து இந்த கடல் அழகையும் இதையும் பார்த்துட்டு நீராடிட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேசிட்டு ஒரு ஜாலியாக இருந்தாங்க அப்படிங்கிறத ஒரு மெயின்டைன் பண்ணி இந்த வடிவமைப்பு வந்து அமைச்சிருக்காங்க. இது பார்க்கக்கூடிய இடம். நம்ம அங்கே போனதுனால டைம் போகிறதே தெரியல சுத்தமாகவே. அவ்வளோ ஒரு அழகான ஒரு வடிவமைப்பாக இருந்தது. இங்கே நம்ம பார்க்குறது வந்து கருவாட்டு சந்தை தான். ஃபுல்லாக கருவாட்டு சந்தையும் நம்ம ஜாமான் எது வேணாலும் நம்ம போய் வாங்கிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.